நான் ரிட்டர்ன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்யா கடலோர காவல் படையில ஏர்போர்ட் அவர் ஏர்போர்ட் கடலோர காவல் படை சார் தேவையில்லாம அடிக்காதீங்க சார். இருங்க ஒரு நிமிஷம். அவர் அடிச்சாரு, நீங்க பாத்தீங்களா? அடிக்கவே இல்ல அவரு. அடி எதிர அடிச்சா அடி எதிர அடிச்சா என்ன எப்படி அடி இல்ல நீ அடிவே கேட்டா நான் இவர அடிச்சா நீ எதுக்கு அடி சார் மேடம் என்ன மேடம் இது என்ன என்ன இல்ல தேவையில்லாத பண்ணீங்க. நான் இன்ஸ்பெக்டர் சார் நிஜமா சொல்றேன். என்ன அதான் கேக்குறேன். நானும் 100க்கு கால் பண்ணாங்கன்னு வந்திருக்காங்க சரிங்களா? போலீஸ் அடிச்சது நீங்க பாத்தீங்களா? கண்ணால பாத்தீங்களா? நீங்க அவர் அடிச்சது நீங்க பாத்தீங்களா? நான் இன்ஸ்பெக்டர்மா ரிட்டர்ன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சார் வராரு. இன்ஸ்பெக்டர் சார் வராங்க. இருங்க வாங்க வெளிய வாங்க. வெளிய வாங்க வெளிய வாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ரோந்து பணி காவலர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய நபர்கள். சென்னை நொளம்பூர் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தனியார் குடியிருப்புல வந்து தண்ணி திறக்க மறுத்ததா 100க்கு கால் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அப்போ விசாரிக்கிறதுக்காக காவலர் போயிருக்காரு. அவரை திடீர்னு தாக்கி இருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு தாக்கப்பட்ட காவலர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ரோந்து பணியில இருந்த பெண் காவலர் மற்றும் வாகன ஓட்டுநர் காவலர் இவங்க தான் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த நபர்கள் தாக்கியதுனால இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அடிச்சதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு பெண் காவலர் பதிலுக்கும் கேக்குறாங்க. இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. விசாரிக்க போன காவலரை தாக்கிய வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் கடலோர காவல் படை வீரரை இப்ப போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.